ஸ்நாக்ஸ்க்கான ரெசிபி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ 3வது வீடியோ. நீங்கள் சப்பாத்தி சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதில் புரோட்டீன் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். ராஜ்மா பீன்ஸ் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். அதை வந்து குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அது வேகிறதுக்குள்ள ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு, ஒரு குடமிளகாய் எடுத்து அதையும் பொடி பொடியாக கட் பண்ணிட்டு, பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து அதையும் நல்லா தூளாக கட் பண்ணிக்கிறேன். பன்னீர் வந்து 100 கிராம் எடுத்து நல்லா துருவி வச்சுக்கலாம். வெந்த ராஜ்மா பீன்ஸ் எடுத்து ஒரு பவுலில் போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்ச ராஜ்மா பீன்ஸோட கட் பண்ண வெங்காயம், கட் பண்ண கேப்சிகம், துருவன பன்னீர், இஞ்சி தூள் 1 ஸ்பூன், கிரீன் சில்லி கட் பண்ணதை போட்டு பிரெட் கிராம்ஸ் அரைக்காம ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன், சில்லி ஃபிளேக்ஸ் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுப்புல தோசை தவா வச்சு கொஞ்சமா எண்ணெயை ஊற்றி அப்ளை பண்ணிட்டு நம்ம கலந்து வச்ச மசாலாவை உருண்டை பிடிச்சி கட்லெட் மாதிரி தட்டி தோசை தவால ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து 50 கிராம் பன்னீரை போட்டு தயிர் 3 ஸ்பூன் ஆட் பண்ணி மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு உப்பு தேவையான அளவு, சில்லி ஃபிளேக்ஸ் 1 ஸ்பூன் போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு ஹெல்தியான மயோனஸ். ஒரு சப்பாத்தி ஒரு பிளேட்ல வச்சு நம்ம அரைச்சி வச்ச மயோனஸ் எடுத்து அதுல ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு செஞ்சு வச்ச கட்லெட்டை 2யும் அதுல வச்சு ரோல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான wrap ரோல் ரெடி. புரோட்டீனோட சப்பாத்தி கிடைச்சாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். செம்மையா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.